பண்ணிட்டாங்க, இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, இல்லைன்னா கரெக்ட் பிளாட்ஃபார்ம்ல டைரக்ஷன்ல போலனாக்க அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடும். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் த பேஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் எனி ப்ராஜெக்ட். இந்த மேனேஜ்மெண்ட்டை நல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. என்ன ஸ்ட்ராங்கானாக்க அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். எனி ஃபெயிலியர், இந்த ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க, எனி அட்வர்சிட்டி யூ ஹேவ் டு ஹேண்டில் யுவர் சிச்சுவேஷன். இதெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து டெக்னிக்கல் சொல்லுவாங்க. டெக்னிக்கல்னாக்க நீங்க ப்ராஜெக்ட் போட போறீங்க இல்லையா, ஸோ பிளான், பில்டிங், மிஷினரி, பவர், ரா மெட்டீரியல், அதர் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இந்த டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுனா தான் அந்த ப்ராஜெக்ட் நல்லா வைபிளா வரும். ஸோ டெக்னிக்கலா ஆஸ்பெக்ட்ல வந்து நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து சப்போசிங் பவர் ஓரியன்டட் ப்ராஜெக்ட்னாக்க உங்களுக்கு அடிக்கடி பவர் கிடைக்கிற மாதிரி அந்த அந்த இடம் லொகேஷன் அமையணும். செகண்ட் வந்து இப்போ சப்போசிங் ஒரு மினரல் வாட்டர் ப்ராஜெக்ட் போடுறீங்கனாக்க அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு அங்க கரெக்டா அடிக்குவேட்டா கிடைக்கிற மாதிரி பாத்துக்கணும். சப்போசிங் ஒரு இண்டஸ்ட்ரி கார்மெண்ட் யூனிட் பண்றீங்க, லேபர் ஓரியன்டட்னாக்க லேபர் உங்களுக்கு அடிக்குவேட்டா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பவர்ல இருக்கு. பிளஸ் வந்து ஒரு லொகேஷனல் அட்வான்டேஜ். நீங்க அந்த இடத்துல போட்டீங்கன்னா யூ ஹாவ் டு செல் யுவர் ப்ராடக்ட். அந்த டிரான்ஸ்போர்டேஷன் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கான்னு பாக்குறதுக்கு டிரான்ஸ்போர்ட் சொல்லுவாங்க. இந்த எல்லாமே பார்த்துட்டு பிளஸ் மிஷினரி, பிளான்ட் அண்ட் மிஷினரி, the right type of machinery you select for your project will be 50% வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் நல்லா வரும். Because many of the projects failed because of improper selection of machinery and improper selection of supplier. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து மெயினா அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி போட்டு அதுல ப்ராடக்ட் எடுத்து அதை சேல் பண்ணி உங்க யூனிட்டை நடத்த போறீங்க. இந்த மிஷினரியில ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு, இல்ல சர்வீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம், இல்லைன்னா உங்களுடைய ஸ்பெசிபிகேஷனுக்கு மேட்சிங்கா அந்த சப்ளையர் கொடுக்கலன்னாக்க அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடும். இதனால என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து ஒரு பேங்க்ல லெண்டிங் பண்ணிப்பீங்க, ஒரு பினான்சியல் ஸ்டேஷன்ல இருந்து பணம் வாங்கிருப்பீங்க. அந்த மிஷின் ஒர்க் ஆகலைனாக்க உங்களுக்கு வந்து டோட்டலா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஃபுல்லா போயிடும். So selection of machinery supplier and selection of machinery is a vital part. Okay, this is technical. I am only broad view ல தான் சொல்றேன். Third வந்து financial. Financialனாக்க எந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் you have to plan your project. First வந்து what are all the overheads involved in your project first list out பண்ணிக்கோங்க. இந்த overheadsல வந்து மெயினா வந்து plant and machinery வரும். அப்புறம் land and building வந்து நீங்க ரெண்ட்டுக்கு எடுத்தீங்கன்னாக்க அந்த ரெண்டோட காஸ்ட் வரும். பிளஸ் மிஷினரி வந்து எரெக்ட் பண்றதுக்கு எரெக்ஷன் காஸ்ட், எலக்ட்ரிக்கல் காஸ்ட், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்ட் ஃபார் த ப்ராஜெக்ட் டு ரன் த யூனிட். இந்த 5 சேர்ந்து தான் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் நீங்க எப்படி மீட் அவுட் பண்ணுவீங்க, தட் இஸ் கால்ட் மீன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ். அந்த மீன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ்ல யுவர் கான்ட்ரிபியூஷன் வில் பி ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல். செகண்ட், ஃபண்டிங் ஃப்ரம் பேங்க்ஸ், அது ஒரு பிரிட்ஜ் பண்ணும். தேர்ட் வந்து சப்சிடி இருந்ததுன்னா கிராண்ட் விச் இஸ் எலிஜிபிள் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட். இப்ப நான் வந்து அட்ரஸ் பண்ண போறது a platform for first generation entrepreneurs. ஓகே, இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்ல புதுசா போட போறீங்கனாலும் we have two special scheme. TIC வந்து wide spectrum of schemes வச்சிருக்கோம் finance to suit to the different borrowers, different customers. எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து இருந்தீங்கன்னாக்க ஸ்டாண்டர்டா இருந்ததுனாக்க எல்லா ஸ்டாண்டர்டா இருந்தாக்க அவங்களுக்குன்னு ஒரு டிஃபரெண்ட் ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோம். அதாவது ஆல்ரெடி அவங்க ரீபே பண்ணதை வச்சு ட்ராக் ரெக்கார்டை வச்சு ஒரு ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். பிளஸ் அவங்களுக்கு சில கன்செஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப டைரக்டா உங்களுடைய பர்சனல் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு மீட் அவுட் பண்ற மாதிரி சொல்லனாக்க நீட்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் இருக்கு. நான் இதை உங்களுக்கு பவர் பாயிண்ட்ல போட்டு காமிக்கிறேன். நீட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க நியூ ஆண்டர்பிரினர் கம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. இதனால நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர் மட்டும் தான் வந்து அவங்களுக்கு இதுல எலிஜிபிள் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர் என்ன மீனிங், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து பிசினஸ்க்கே உள்ள வரணும். இதுல இன்னொரு இஷ்யூ என்ன இருக்குனாக்க, சப்போசிங் உங்க ஃபாதர், மதர், இல்லைனாக்க உங்க ஹஸ்பண்ட், அந்த மாதிரி வந்து ஃபேமிலியில யாராவது பிசினஸ் இருந்தா நீங்க இன்னலிஜிபிள். இது வந்து கட்டாயமா ஒரு பிரைமரி ஃபேக்டரா பார்ப்பாங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி செக்டர் தான் உங்களுக்கு இதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க வந்து நீட் ஸ்கீம்ல அப்ளை பண்ணணும்னாக்க MSME.com போட்டீங்கன்னாக்க அந்த ஸ்கீமோட பேஸ்ல வந்து டிகிரி படிச்சிருக்கோம். டிகிரி படிக்கலன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. அதை தவிர்த்து ஒரு 25 இன்எலிஜிபிள் இண்டஸ்ட்ரி நீட்ஸ்ல இருக்கு. இப்ப அது எலாபரேட்டா இருக்கும், நீங்க அதுவும் வந்து வெப்சைட்லயே பாத்துக்கலாம். சோ அந்த 25 லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல உங்களுக்கு இன்எலிஜிபிள்ல வராம இருக்கான்றத நீங்க பாத்துக்கோங்க. ஓகே,
இது ஒரு பேராமீட்டர். நீட்ஸ்ன்றது ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ். இட்ஸ் a very big great boon for the first generation entrepreneurs. எதனால சொல்றேன்னாக்க இதுல வந்து நார்மலா எனி ப்ராஜெக்ட் காஸ்ட், எனி ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு ப்ரொமோட்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து மினிமம் அளவு. இப்ப எங்களுக்கு வந்து நீங்க நியூவா ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணீங்கன்னாக்க இப்போ ஒரு 100 rupees உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட்னாக்க நீங்க 33 rupees வந்து நீங்க கொண்டு வரணும். பேலன்ஸ் 66 rupees தான் நாங்க ஃபண்ட் பண்ணுவோம். ஏன்னாக்க we wanted to ensure that the stake of the promoter is already in the project. இது வந்து ரொம்ப வைட்டல் பாயிண்ட். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க பார்க்கணும். சோ இந்த நீட் ஸ்கீம்ல உங்களோட பர்சன்டேஜ் வந்து 5 to 10% இருந்தா போதும். அதுல உங்களுக்கு நல்ல கேப் கிடைக்கும். சோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சமா இருக்கும். பிளஸ் பேங்கோட ஃபண்டிங் வந்து மேஜரா சப்போர்ட் பண்ணும். அபார்ட் ஃப்ரம் திஸ் 25% சப்சிடி வந்து irrespective of any ப்ராஜெக்ட் உங்களுக்கு இருக்கு. 30 lakhs வந்து உங்களுக்கு உங்களோட மிஷனரி காஸ்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு சப்சிடி. நார்மலா சப்சிடி கிராண்ட் வந்து கவர்மெண்ட்ல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஒண்ணு மைக்ரோ இருக்கணும், இல்லைன்னா ட்ரஸ்ட் செக்டார்ல இருக்கணும், இல்லைன்னா பேக்கர் பிளாக்ல இருக்கணும். மெனி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இன்எலிஜிபிள் ஃபார் சப்சிடி. ஓகே, இந்த நீட்ஸ்ல மட்டும் ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ப்ராஜெக்ட் போட்டாலும் உங்களுக்கு சப்சிடி இருக்கும். சரியா? இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நார்மலா வந்து ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ஒரு சப்சிடினா ஒரு ஃப்ரீ மணி வருது, கவர்மெண்ட்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்காக ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா Kripa ma'am, yeah, there's a request like your voice is breaking ma'am, so can you switch off your video and do the some, maybe because of the band it may happen. Yeah, I love it. Okay ma'am, sorry ma'am to interrupt. Yeah, no problem. And ma'am, presentation I'm still yet to receive it ma'am. There wasn't any attachment in the mail. No attachment. Okay. Okay ma'am. Ma'am, is it possible to share from your end? Yeah, I have in my video everything. 1 second. Okay ma'am. நம்ம வரசன்ல என்ன இல்ல மக்க வரசன் இல்ல. Hello. Yes ma'am, we can hear you ma'am. No audio is visible. We can hear you ma'am. Audio is okay na? Yes. 1 second. Video போல இல்லங்க கால் பண்ணி சீக்கிரம் லேட்டா தேங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி போறீங்க? ரெஸ்பான்ஸ் 9841 7668. Hello. Hello. Yes ma'am, we can hear you. Yeah. Audio I am continue. Yes ma'am, better than okay. See, I was telling about the NEET scheme. In the NEET scheme la வந்து 25% subsidy வந்து irrespective of the project உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. சரியா? ஸோ எங்களோட வந்து டிஐசி பாத்தீங்கன்னாக்க 90% வந்து எம்எஸ்எம்இக்கு தான் ஃபண்ட் பண்ணிருக்கேன். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு தான் ஃபண்ட் பண்ணிருக்கேன். ஹலோ ஹலோ. Yes ma'am, we can hear you ma'am. இதுல வந்து 40% பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர் தான் பண்ணிருக்கோம். இப்போ சோஃபார் வந்து டிஐசி வந்து 70 இயர்ஸா வந்து லைன்ல இருக்காங்க. 70 இயர்ஸா we are in ஆபரேஷன். இதுல வந்து 40% வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர் தான் பண்ணிருக்கோம். மோர் தென் 1,24,000 யூனிட்ஸ்க்கு நாங்க சோஃபார் ஃபண்ட் பண்ணிருக்கோம். சோ நான் என்ன என்னுடைய பர்சனல் டிசமினேஷன் டு ஸ்டார்ட் அப்ஸ் இஸ் டெஃபினட்டா நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட இதுல 90% இருப்பீங்க. இதுல வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த நீட் ஸ்கீம்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்கன்னா இதுல மினிமம் பேராமீட்டர் வந்து ஒன்லி யுவர் டிகிரி குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். பிளஸ் வந்து உங்களோட இண்டஸ்ட்ரி வந்து நீங்க என்ன ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ஒரு எக்ஸ்பர்டைஸோ ஒரு ஸ்கில்லோ கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க மென்டரா. எது என்னென்ன பிரச்சனை வரும், எது எப்படி இருக்கு, எப்படி மார்க்கெட் இருக்கு, நீங்க என்ன பண்ணணும், அதை வந்து நல்லா கேட்டுட்டு ஆரம்பிங்க. இந்த நீட் ஸ்கீம்ல ரொம்ப ஈஸியா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு டிஐஐசின்னு ஒண்ணு இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து இதுல வெப்ல ஆன்லைன்ல போனீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கிடைச்சிடும். இதுல வந்து இன்னொரு எலிஜிபிள் கிரைட்டீரியா என்னன்னாக்க உங்களோட வயசு வந்து மினிமம் 21 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 35 இயர்ஸ். இந்த 35 இயர்ஸ் வந்து ஜெனரல் கேட்டகரின்னு பிரிக்கிறாங்க. 21 to 45 வந்து ஸ்பெஷல் கேட்டகரி. அந்த 45 ஸ்பெஷல் கேட்டகரி என்னன்னாக்க எக்ஸ் சர்வீஸ் மேன், பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, ஷெட்யூல் காஸ்ட், அப்புறம் ஆதி திராவிடா, ஷெட்யூல் ட்ரைப், இந்த கேட்டகரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரியா. இவங்க என்ன டிஸ்டிங்விஷ் பண்றாங்கன்னாக்க ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க, 5% அகாமடேட் பண்ணுவாங்க. ஜெனரல் கேட்டகரியில வந்து 10% மார்ஜின் கொண்டு வரணும், இதுல வந்து 5%. சோ இந்த நீ ஸ்கீம் வந்து டிஐசி வந்து நோடல் ஏஜென்ட் ஃபார் சப்சிடி. நாங்க வந்து இதுல வந்து டிஐசி மட்டும் ஒரு 50% கொலாட்டரல் செக்யூரிட்டி கேட்போம், மத்த பேங்க்லயும் கேட்பாங்க. சில பேங்க்ஸ்ல வந்து உங்களுக்கு இதுல வேற இன்னொரு ஸ்கீம்ல வித்தவுட் கொலாட்டரல் வந்து நார்மலா பண்ண மாட்டாங்க. சிஜிடிஎம்எஸ்சின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் நீங்க பே பண்ணி அதுல எடுக்கலாம். டிஐசில இன்னும் வந்து அது வரல. we are trying to get CGTMC. அது வந்ததுன்னா உங்களுக்கு அகாமடேட் பண்ணுவோம். as such வந்து 50% கொலாட்டரல் செக்யூரிட்டியோட நாங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெரி குட் ஸ்கீம் ஃபார் எஸ்பெஷலி வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இது ஹைலி யூஸ்ஃபுல் ஸ்கீம். ஓகே, இன்னொன்னு செகண்ட் ஸ்கீம் வந்து துளிர் ஸ்கீம் சொல்லுவாங்க. துளிர்னா ஆக்சுவலா வந்து வாட் வி மீன் இஸ் சாப்லிங். ஒரு சின்ன செடி வந்து கீழே நர்ச்சர் ஆகி ஃபுல்லா சீட்லிங்ல இருந்து மேல வரதுக்கு பேர் துளிர் பேர். இதுல என்ன கிரைட்டீரியானாக்க எங்களை டிஐசில வந்து இதுல வந்து மினிமம் 50 lakhs கொடுப்போம், மேக்ஸிமம் 3 crores. இந்த மினிமம் இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும் என்னன்னாக்க பிஇ, பிடெக், பிகாம் எனி வந்து டிகிரி டெக்னிக்கலி குவாலிஃபைட் பர்சன் மட்டும்தான் இதுல போடலாம். இதுல ஏஜ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து நியூ யூனிட்டும் போடலாம், எக்ஸிஸ்டிங் யூனிட்டும் போடலாம். எக்ஸிஸ்டிங் யூனிட் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்க அவங்க வந்து மினிமம் 5 years அந்த லைன்ல இருக்கணும். ஓகே, இந்த ஸ்கீமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, அதுல வந்து உங்களோட இன்னோவேஷன் இருக்கணும். சம்திங் இன்னோவேட்டிவா உங்களோட ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்க, we want to encourage. இந்த ஸ்கீம்ல என்ன ஸ்பெஷல்னாக்க ப்ராஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாங்க இதுல சேர்த்துக்கோம். சரியா? நீங்க வந்து இப்போ ஒரு சர்டிபிகேஷன் வாங்கணும், இல்ல ஒரு ரிசர்ச் பண்ணணும், இல்லைன்னா ப்ராஜெக்ட் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன நார்மலா வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம் டிஐசில ஆர் எனி அதர் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் தட் மேட்டர் வந்து only for creation of fixed assets which are productive, which will earn, which will remunerate back மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம் as for lending. இந்த துளிர் ஸ்கீம்ல ப்ராஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் will also be considered, will also be taken into account for funding. இது ஒரு கிரைட்டீரியா. செகண்ட் வந்து technically qualified person who are, yeah. Ma'am, can you speak, give more English? We have other participants from other states, so they have requested if you could speak more in English, ma'am. Sorry, ma'am. Okay, no problem. So technically qualified persons who have passion in setting up an industry, they are eligible. And if with the basic qualification, if they have 3 years experience, if they are BE graduates, or diploma holders with 6 years experience, we can take. So promoters contribution will be 25% for this project. And the one advantage is it might be without collateral also, because we have a special advisory committee for this special scheme. After appraisal, after totally scrutinizing your proposal, if the project is eligible and viable and healthy, without collateral also we can consider. Based on the viability and risk factors involved, we can stipulate the collateral percentage. Okay, this Tulir scheme is excellent scheme but only for the innovation of the products we will consider. Minimum eligible limit is 50 lakhs and maximum is 3 crores. Okay, one more thing is TIIC, Tamil Nadu Industrial Investment Corporation, we grant 6% interest subvention. This is a very, very great boon for the industry, because the rate at present, the current rate of interest is 12.20 for newcomers, new entrepreneurs. If you pay promptly, you are eligible for 6% interest subvention. So in nutshell, 6% will be less for you on the document rate of interest. One thing is, under NEE scheme, lesser promoters contribution, 25% subsidy is assured, and apart from this, 6% interest subvention from TIC also assured. Okay, NEE scheme has got 3 salient features attractive to the first generation entrepreneurs. For Tulir, it might be without collateral based on the risk profile of the not risk profile, based on the appraisal merits of the case. Second is up to 3 crores we can fund.
Third is for innovation projects, we will help you in project related expenses also. Again, 6% interest subvention for PULIT scheme also is eligible. Okay. If you wanted, any one of you wanted to ask something, I can tell you now. Hello. Ma'am, questions are being raised, ma'am. So Yeah. a couple of questions are there. Should I take up the questions now or? Yeah, actually, continuously you don't need to speak now. Let them interact and then I'll continue. Okay, ma'am. So some of the questions, ma'am, in generic they were asking. So whether all these schemes are related to community base or economical basis. So these questions have been taken because one of the questions they are asked related to the religion. So will there any bias in that? One is there. No, community is not at all the matter, ma'am. Okay, ma'am. And actually, only in each scheme they have a favor in reduction of promoters' contribution. Other than this, there is no bias. Okay, ma'am. Ma'am, and second is like whether these fundings are available for service industries. Yeah, service industry is also eligible, but it depends on which. Supposing portal is a service industry, depends on their project. If they come out with their project, I can help them. Okay, ma'am. And ma'am, many of them have asked about how to reach you. So is there a mail ID or a phone number? Yeah, I'll give you my website at the end and the phone number also I'll give you. Sure, ma'am. Sure. Definitely, I can also they let them contact, let them come and meet me, or let them contact our phone and have an idea. Okay, ma'am. Ma'am, then there are two specific questions. Those specific questions I'll read out now. So one question is like, they are already running a plastic injection molding unit, ma'am. So now now I go to now they're going to another project of 50 lakh. So his question is, can I pay any margin amount in this scheme? See, margin is must essential for any project. Just find out from them whether they are putting a unit 2 or they are continuing in this existing project itself. No, ma'am, they are going to another project, ma'am. Can you connect them by audio so that I can directly answer to you? Can you make them to ask me directly so that I can directly answer to them? So the person who has raised this question, can you just raise your hand? I'll switch on your audio. Okay, ma'am. Hello? Yeah. Many people are raising hands. So the person one by one, see, give at least 4 to 5% because they should also get satisfied. The purpose of attending this, they should get clarified the doubts now. Okay. So, Mr. Murugan, I'll just allow you to talk now. Yes, madam. Can you able to hear, madam? Yeah, Mr. Murugan, good morning. Tell me. Good morning, madam. Madam, we have patented technology to extract the banana silk fiber. Okay. The machine cost actually, is... where you are operating? In which place you are operating? We are Tuticorin, madam. Tuticorin, okay. Now we have planned to make that full automated machines. It will cost around 1 crore, madam. Okay. So that big people, if we give the design, they are simply copying and selling the machine technology to other people. Okay. So we have some network of engineering fabricating people. You are machinery manufacturer, huh? Machinery, we are going to manufacture banana silk fiber, madam. That is our project. Okay. But the patent also with us. For that, Your voice is breaking, madam. No, your existing project is... Ma'am, your audio is having an issue, ma'am. Hello? Hello? Kripa, ma'am? We lost you, ma'am. What you are right now doing? Hello? Madam, can you able to hear? கேக்குறது இப்ப என்ன பண்றீங்க முருகன்? இப்ப மேடம் நான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒய்ஃப் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க மேடம். சரி, நீங்க வந்து உங்க ஒய்ஃப் என்ன குவாலிஃபிகேஷன்?
அவங்க BA எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காங்க, MA சோசியாலஜி படிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ மேட்டர் என்னன்னாச்சுன்னா, இப்ப சின்ன சின்ன இன்ஜினியரிங் ஃபேப்ரிகேட்டர்ஸ் ஒரு 8 ஃபேப்ரிகேட்டர்ஸ் தான் இந்த டிசைனை கொடுத்து இந்த மிஷினை செய்ய சொல்றோம். அவங்க கிட்ட GST இல்ல. அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுமே. நீங்க செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் பண்றீங்களா? செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் பண்றதுக்கு எங்க கிட்ட மிஷின் இல்ல. அந்த நான் அவங்க கிட்ட அதான் நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணி பண்றீங்க இல்லையா? ஆமா. இப்ப GST வச்சிருக்கவங்களே இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒண்ணு கொடுத்தேன், அது நேரா கோயம்புத்தூர் காப்பி அடிச்சு அந்த மிஷின் காம்பனன்ட்ஸ் எல்லாமே காப்பி அடிச்சிட்டாங்க. அதனால அது அவங்ககிட்ட கொடுக்கறதே ப்ராப்ளம் இருக்குது. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க நார்மலா வந்து ஃபண்டிங்னு போகும்போது செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் கொஞ்சம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி. ஏன்னா அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன மிஷின்னாக்க ஒண்ணு, அதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல மெயின் மிஷினரி வந்து நல்ல சப்ளையரா வாங்கிட்டு அதர் ஐட்டம் ஆக்சிலரி ஐட்டம் வந்து செல்ஃப் ஃபேப்ரிகேட் பண்ணீங்கன்னா பர்மிட் பண்ணுவோம். சரி. அதுல ஒன்றும் இருக்காது. நீங்க வந்து ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்னாக்க ஒரு சப்ளையர்ட்ட போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஐடியலா இருக்கும். நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்களா இல்ல வெறும் இதுதானா ஃப்ரீலான்ஸா பண்றீங்களா? நான் ஜஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இன்னும் பிசினஸ் ஆரம்பிக்கல. நீங்க உங்க வைஃப் வந்து இதுக்கு நீட் ஸ்கீம்ல எலிஜிபிள் வருமே? ஆமா, இப்பதான் ஆரம்பிக்க போறோம். அதான் GSTல இது நீட்ஸ்க்குல அப்ளை பண்ணிட்டோம் மேடம். கண்டிப்பா உங்களுக்கு வரும் சார். இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அதுல அந்த GST இஷ்யூ இருக்கு மேடம். அதான் கேட்டேன். அவங்கள எல்லாம் GST வாங்க சொல்ல முடியல. அப்புறம் இந்த மிஷின் வந்து கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு பேக்கப்பும் இந்த ஸ்டாண்டர்டா இருந்தாதான் உங்களுக்கு வந்து வரும்னு சொல்லிட்டு GST இல்லாம தரமாட்டாங்க. ஒரு நோன் சப்ளையர், ஒரு ரெப்யூட்டட் சப்ளையர், நார்மலா எங்களை அப்ரூவ்ட் ஸ்டாண்டர்ட் சப்ளையர்னா இன்னும் நல்லா இருக்கும், ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இதை கண்டுபிடிச்சதே நாங்க தானே மேடம். உலகத்திலேயே பேட்டன் எங்க கிட்ட மாத்திரம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நாங்க இந்த பேட்டன் வாங்கியிருக்கோம், அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். இது இந்த மிஷின் வெளியில எங்கேயுமே கிடைக்காது. நாங்க தான் அந்த டிசைனை கொடுத்து இல்ல இத ஆக்சுவலா எப்படின்னா நீங்க டெக்னிக்கலா பாத்தீங்கன்னாக்க இப்ப நீங்களே மிஷின் பண்ணி உங்களுக்கே பணம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அது அவுட் சைட்ல டாக்குமெண்ட்ல வந்து அந்த மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? ஃபண்டிங் வந்து உங்களுக்கே கொடுக்குற மாதிரி ஆயிடும். இல்ல ஃபண்டிங் வந்து அவங்களோட அக்கவுண்ட்ல தானே, அந்த அவங்களோட கம்பெனிகளுக்கு தானே டிடி கொடுக்க போறாங்க. அதான் அந்த கம்பெனில GST வாங்க சொல்லுங்க சார். அந்த கம்பெனில GST வாங்க சொல்லுங்க. இல்ல அவங்கள நம்ம வாங்க சொல்ல முடியாது. அவங்கள நம்ம மிஷின் காம்பனன்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம், அவ்வளவுதான். அவங்கள GST வாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இல்ல சார், அதாவது 2 இருக்கு சார். ஒன்னு வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் சப்ளையர்ல உங்களோட நோஹவ் கொடுத்து நீங்க மிஷின் பண்ணிக்கோங்க, அது ஒரு பாயிண்ட். அப்படி இல்ல யூ வாண்டட் டு கோ ஃபார் ஒன்லி ஃபேப்ரிகேஷன் யூசிங் யுவர் பேட்டர்ன்னாக்க இவங்கள ஒரு கம்பெனி மாதிரி ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு ஒரு என்டைட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு GST ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நியூ சப்ளையர்னா கண்டிப்பா எல்லாருமே யோசிப்பாங்க சார். இல்ல அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்ப 10 லட்சத்து வருஷத்துக்குமே 10 லட்சத்துக்கு தான் டர்ன் ஓவர் பண்றாங்கன்னா அவங்க GST தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரூல் இருக்குல்ல மேடம். நீங்க இப்ப உங்களோட 1 crore சொன்னீங்கல்ல சார்? இல்ல எங்க அதுக்கு GST நாங்க எடுத்துருவோம் மேடம். எங்க கம்பெனிக்கு எடுத்துருவோம். எங்க கம்பெனி வந்து வாழனார் உற்பத்தி மாத்திரம் தான், மிஷின் மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஓகே. எங்களுக்கு இப்போ ஒரு மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின் வேண்டி இருக்கு. அதுக்கு ஒரு 8 ஃபேப்ரிகேட்டர்ட்ட நம்ம கொடுத்து அதை செஞ்சு நம்ம கம்பெனிக்கு வாங்குறோம். சோ அந்த பண்ணலாம் சார். இல்ல எப்படி இருந்தாலுமே ஒரு ஈவன் ஒரு கிளஸ்டர் அந்த மாதிரி போனீங்கன்னா கூட GST மஸ்ட் சார். அது இல்லாம தர மாட்டாங்க. இல்ல இப்போ அது ma'am, can we restrict to one question ma'am? நிறைய பேர் கேக்குறாங்க ma'am. Right. Okay. Ma'am, I received your PPT and video. Should I play it now or a couple of questions? First அந்த 7 pieces of advice இருக்குல்லையா, அது ப்ளே பண்ணுங்க. சரிங்க சார். அது பண்ணிட்டு பவர் பாயிண்ட்ல எல்லாம் காமிக்க வேண்டாம், 10th and 17th ஸ்லைட் மட்டும் போட்டா போதும். Directly 10th and 17th. ஆமா, அதுதான் ரிலேட்டட் டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ். அதர் தென் மத்த ஸ்கீம்ஸ் வந்து ஜெனரலா ஒரு 5 minutes கொடுத்துறேன் நான். சரிங்க மேம். I'll run it fast. You just give a next on video on பண்ணுமா இல்ல அப்படியே இருக்கட்டும், ஆடியோல இருக்கட்டுமா? நீங்க ஆடியோல இருங்க மேம். That will be okay. No problem. அந்த 7 pieces நான் ஒரே ஒரு நிமிஷம், இந்த ஜாக்மான் சொல்லிட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் மெசேஜ் ஒன்னு கொடுப்பாரு. அந்த வீடியோ பாருங்க. இது வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அது பாத்தீங்கன்னா you will come to know something. அத கிராஸ்ப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அது வீடியோவா PPT ப்ளே பண்ணனுமா? வீடியோ போட்டுருங்க. ஓகே. I think when I'm only
when I'm 40 years old, I start to know exactly what I want to do. I never think in my life that I would be a business. And I never thought I would be a teacher. So I become a teacher, I never thought about it. I become an entrepreneur, I never thought about it. And all the other, I want to be a policeman, rejected. I want to be, even want to be a waiter in the KFC, were rejected. But most of the dreams, you may think about it, but did not work out. Don't try to be the best. Be the first. Be the first to change. Be the first to take the challenge. Be the first one to overcome the difficulties. Because the best person, there's only one Olympic champion. I don't think I'm lucky enough to be that. But I can always try the new things and don't give up. I believe it because you are so unique. Everybody is unique. Be yourself is always the key. This world today is full of challenges and opportunities. 2,000 years ago, full of challenges and opportunities. And I'm sure 2,000 years later, full of challenges and opportunities. There's always, it depends on how you look at it. Somebody look at this challenge as opportunity. Young people always say there's no opportunity. I complain a lot when I was young because I think Bill Gates took all the opportunities, the Microsoft, Steve Jobs, all these guys. There's no job, there's no great big stuff left for us. But I think opportunity always lies in the challenges, always lies in the complaints. If you can solve the challenge, you will be successful. The big challenge you solve, the big problem, or the big opportunity you have. I think life is a journey. You come to this world is to enjoy the life, to be happy and healthy. So the day when you leave the world and say, I'm happy in my life, I'm healthy in this life, because if you're not healthy, you will never be happy. So I believe happy and healthy are the things the human being always looking for. And I think the next 30 years, because of the technology, the life science is going to change a lot. And people is going to live longer. But when you can live longer, does not necessarily live healthier. So if you're not healthy, how can you be happy? If you live longer, if you're not happy, why you live here? The 10th and 17th slide. Nisha, I am audible? Yes, ma'am. Yeah. 10th and 17th slide. These two slides are for first generation entrepreneurs. So just make it only 2 slides. So this is the 10th one, ma'am. Yeah, and need scheme is coming. Yeah, this is Tulir scheme. This you can also explain from there itself. This Tulir scheme is a sapling scheme for first generation entrepreneurs who are technically qualified. We wanted to help them out in their innovative ideas. We wanted to encourage them. This is a special project and the special scheme evolved by TIIC last year. So applications are invited. Those who have some innovative ideas or new projects they have in their hand, you can contact me. I will give you my website address and my phone number at the end. You can make use of the scheme very well. Even in this scheme, 6% interest subvention is available. The NEET scheme. This is medical practitioner scheme. Just go to the previous slide. Yeah. This is also a special scheme, medical practitioner scheme. This is for doctors we have evolved. From 10 lakhs to 1 crore, any doctors in the quorum, they can use this opportunity for purchase of equipments and other related expenses we can fund for it. And even in this, only 10% margin is required, 90% will be funding it. This is a very special scheme. And only in this 3 years ITR is required. We will calculate the average income and we will fund for the missionary. This is a very good scheme for medical practitioners. Even in this, no collateral is required. We can make fixed deposit, 20% fixed deposit we can make it.
Yeah, so Nisha, next slide. These generator is this is general term, not necessary. Only thing is another is flexi working capital loan. See, working capital is funds required for the day-to-day operations to run the project. See, for already established projects, up to rupees 2 crores we can give under this scheme, flexi working capital scheme. This scheme is also very useful. You can contact me for further details. This is already I explained NEES scheme. Whoever in the quorum, they are putting a first project, and in their family, no one was an entrepreneur. They can immediately come for this project. But TIC requires 50% collateral security, and other eligible benefits will be passed on to you. This is a special package for first generation entrepreneurs. So any project they can select. Even transport scheme like a JCB purchase is also allowed in this. See, one more scheme is MSEF scheme, Micro Small Enterprises Funding Scheme. This is one criteria is the project cost should be restricted to up to 50 lakhs only. Here, 20% promoters contribution will be stipulating, balance 80% will be giving you as a loan. Even under the scheme, if you are a micro industry, you are eligible for subsidy. And one more thing I forgot to mention, we have 14 trust sectors, which is product related. See, like automobile components manufacturing, leather products, pharmaceutical, electronic, solar power, food industry, like Ma'am, your audio. classified. All these industries are eligible for 20% subsidy. If you are Sorry, ma'am, we lost your audio, ma'am. We lost your audio, ma'am. video. Ma'am, clear aavegi. Hello, ma'am. Hello. Hello. Yes, ma'am. Hello. Yes, ma'am. Still, there's a problem in the audio, ma'am. Now. Hello. Ma'am, voice is breaking, ma'am. Sorry for the technical issue. There's a network issue at ma'am's end. We will rectify and come back to you soon. Huh?
Yes, Hello? ma'am. Yes, ma'am. I'm audible now? Yes, ma'am. Yeah, video shall I stop? Yes, ma'am. You can stop your video and I'll share the PPT again, ma'am. Yeah. Kirtana? Yeah, this is MSCF scheme is also a very useful scheme for first generation entrepreneur. I told you, no, this is a 20% promoters contribution and 80% will be funded by us, and the eligible subsidy will also be tighter. One thing is TIC acts as a nodal agent for subsidy, state and central government subsidy. There are two subsidies offered by government. One is state capital subsidy. This is given by state government. In that state capital subsidy, there are three types. One is micro subsidy. See, you are based on the investment in plant and machinery. You are eligible for 25% subsidy. That is called micro subsidy. Second thing is, if you put your industry or project in backward blocks, 251 backward blocks throughout Tamil Nadu, they have a list. If you start your industry to promote that area, they offer 25% subsidy. This is second type of subsidy. Third one is product subsidy. That is, I already told you, 14 trust sectors they have classified. If any of your project falls in that line, whatever machinery you purchase, that is eligible for 25% subsidy. Okay, these three comes under state government subsidy, and central government subsidy for technology upgradation. They will give 15 subsidy with a maximum of 15 lakhs. One thing is, whatever machinery they specify, you have to buy the machine. If you won't buy the machine, your project is not eligible for subsidy. That is very essential parameter for credit and capital subsidy. All this subsidies, TIC acts as a nodal agent. We will tie up, we will get subsidy from the government. Okay. Nisha. Hello? Anisha? Yeah, this is bill finance scheme, not relevant to you. This I told you, 6% interest subvention. This is, Nisha, I am audible? Yes, ma'am. Perfect, ma'am. Yeah. This 6% interest subvention, this is recognized and given as a honor to the borrowers for their prompt repayment. See, this 6% interest subvention will be passed to you only if you pay promptly to us the interest portion alone. Our document rate of interest is 12.20. If you pay before third, you have to make the payment. Online payment, if you pay correctly, we will pass on the 6% rebate to you. We will adjust the eligible amount towards the principal. This is I don't think you'll be able to get 6% interest subvention in the market right now. So you can use this, but one criteria is we want you to be prompt in your repayment. Based on the repayment record, we are passing this eligibility to you. Then next. See, there are many subsidy state, all these things will be elaborate. You can contact me, I will tell you. Basic subsidy I have told you. One is state government subsidy, second is central government subsidy, third one is 6% interest subvention subsidy. Both the three we are operating. And for first generation entrepreneur, we have exclusive schemes. One is NEES, second one is Tulir scheme. Apart from these, for all borrowers, irrespective of whether they are existing new, we have special schemes, new schemes also. Based on the requirement, we will accommodate. Okay. For existing units, one more special scheme is there. Equipment fast track scheme, that is called, if they are purchasing only machinery for that. See, or person and the banana fiber supposing our existing unit already and machine additional you wanted to go for that. Without collateral 20% every photo 10% margin. Ma'am, again we are having a problem. Audio from your end. Hello? Ma'am?
audio from your end, ma'am. We are losing you again. Okay, I don't know what to do now. Okay, ma'am. Okay, ma'am. We'll carry on. I'm same question only I'm talking. Okay, ma'am. Okay, ma'am. Yeah, next slide you put. Or any other question from them also I can interact with them. Okay, ma'am. We'll finish the PPT and then we'll take up the interaction. Yeah, interaction also that will be ideal. Yeah. Okay, ma'am. We'll finish the PPT. Yeah. Ma'am, any more for you to speak on the PPT, ma'am? PPT is only that I want to highlight only those two schemes. Okay. One thing I want to convey to the quorum is we have different schemes to suit to the customer's requirement. Any project for funding, they can come and approach us. It is user friendly. Everything is online. And appraisal, we can help you out. You can contact me, or I'll give you one more number also. You can feel free to contact me anytime during office hours. Hello. Ma'am, your contact details, is it there in the PPT, ma'am? Everyone, for them to share it. Ma'am? Ma'am? Ma'am, can you unmute yourself, ma'am? Yeah. Okay, ma'am. Any interaction, any questions or any doubts they can ask me. Okay. So anyone who wishes to ask, ma'am, may please kindly restrict to one question. So who is raising the hand, or I'll unmute you. Okay, Mr. Shankara Pandian, I'll allow you to ask. Kindly restrict to one question. Ma'am, good morning. Yeah, good morning. Ma'am, my name is Shankara Pandian. I am from Madurai. Okay. Ma'am, ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் நான் கேட்க விருப்பப்படுறேன். இப்போ வந்து என்டர்பிரனர் வந்து இப்போ புதுசா இப்போ நாங்களாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சிருக்கோம். அன்எம்ப்ளாய்மெண்டா தான் இருக்கோம் நாங்க. இப்போ வந்து நாங்க டைரக்டா வந்து இப்போ ஆபீஸை கான்டாக்ட் பண்ணணுமா, இல்லைன்னா த்ரூ வந்து எங்களுக்கு இந்த மாதிரியோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னும் நாங்க எங்க இருந்து மேடம் கேதர் பண்ணலாம், எங்க இருந்து எடுக்கலாம்? இல்ல சார், ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ஐடியா சார்? ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? ஆமா மேடம், நான் வந்து பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் மேடம். ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும் ஐடியா இருக்கு. ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கோட சேர்ந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் செய்யணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம். இன்டெகிரேஷன் ஃபார்மிங் அதோட சேர்த்து இந்த வேல்யூ அப்ரோச் பண்ணலாம் சார். நம்ம இனிஷியலா வந்து டான்ஸ்டியா தெரியுமா? கிண்டில சென்னையில இருக்கு டான்ஸ்டியா. டான்ஸ்டியா. ஆமா. அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் செலக்ஷனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அதுல வந்து அவங்க கிட்டே கேட்டீங்கன்னாக்கா மார்க்கெட்ல எது நல்லா இருக்கு எல்லாமே டோட்டல் கைடன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சம் இனோவேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மார்க்கெட்ல வந்து, அதாவது நீ இப்ப வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் சொல்றீங்க இல்லையா, உங்களோட இன்னோவேஷனும் அதுல ஆட் பண்ணீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டோட வேல்யூ அதிகமாகும் உங்களுக்கு. சரியா? அதை நீங்க டிசைட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் போட்டீங்கன்னா துளிர்ல கூட வரலாம். நீங்க பின்றதுனால துளிர்ல கூட வரலாம். ஓகே மேம். ஓகே, இந்த ஸ்கீம் நல்லா இருக்கு. கான்டாக்ட் டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா மேடம்? நான் கொடுக்குறேன். என்னோட ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேம். 9444 396 839. கிருபா பேரு கிருபா. ஓகே மேடம். மேடம் 9444 396839. ஆமா, கரெக்ட்டா? மதுரை பிரான்ச்லயே உங்களுக்கு நான் லீட் பண்ணி விடுவேன். ஓகே மேம். கிருபா.
மதுரை பிரான்ச்ல Thanks, எங்களோட ரீஜனல் ஆபரேஷன் ஹெட் இருக்காங்க, அவங்க நான் லிங்க் பண்ணிடுறேன். ஓகே மேம். அதே மாதிரி இந்த ஆபீஸ்க்கு உங்களோட பேர் நேம் சொன்னா தெரியுமா மேடம்? இந்த டான்சியா. தெரியல. தெரியும். ஓகே மேம். நான் உங்களை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் செலக்ஷன் மட்டும் கரெக்டா பண்ணிக்கோங்க சார். என்ன பண்ணணும்ன்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு பேசிக் ப்ரொசீஜர்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் ப்ராஜெக்ட். Ma'am, this is Miss Tansila, ma'am. Yeah. Good morning, ma'am. Can you hear me? Yeah, I'm hearing. Tell me. Ma'am, I want to check if we have a project that is completely technology oriented, like an aggregator like Uber or Ola, will we get funds for that as well? Sorry, actually we fund for only industries. You I think you have to approach bank, because yours is a different project, not Right. the industry. Okay. Okay, ma'am. Can be accommodated. Yeah. Yeah, Mr. Krishna, ma'am. Krishna? Yeah. Mr. Krishna? Yes, ma'am. Yes, ma'am. Tell me, Krishna. Yeah, Mr. Krishna, tell me. Madam, கேக்குதா? Hello. Kekla. You can ask the Tell question. me, Mr. Krishna. Okay. மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஹலோ. கேக்கலாம். கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுங்க சென்னையில சார். இருந்து பேசுறேன். ஐயா சொல்லுங்க பாஸ்ட் மிஸ்டர். ஒரு 8 இயர்ஸா வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கு மேடம். என்ன பண்றீங்க சார்? Service என்ன பண்றீங்க? industry What you are doing? நாங்க வந்து ஒரு வெண்டார் மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து ஜாப் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். வச்சிருக்கீங்களா? ஹலோ. கேக்குதா மேடம்? கேக்குது. இல்ல ஜாப் ஒர்க்னா மிஷின்ஸ் வச்சு ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஒர்க் பண்றீங்களா? ஆமா மிஷின்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் மேடம். இப்போ பிரசன்ட்டா ஒரு 8 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? நாங்க சென்னையில அம்பத்தூர்ல வச்சிருக்கேன். ஹலோ. சென்னையில அம்பத்தூர் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். இப்போ ஃபர்தரா வந்து மிஷினரிஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. டெஃபினட்டா வாங்க சார். பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட்ல இருக்கா? அது ஆக்சுவலா நான் வந்து இப்போ 3 இயர்ஸா தான் நான் பேலன்ஸ் ஷீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ மேடம், பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட் தான் இருக்கு. ஓகே, நீங்க என்னோட நம்பர் நான் கொடுத்தேன் இல்லையா, கான்டாக்ட் பண்றீங்களா? நான் ஃபர்தரா கைட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே மேடம், थैंक यू. இல்லனா உங்க நம்பர் கொடுங்க, நான் I will call you back. நோட் பண்ணிக்கிறீங்களா மேடம்? ஹலோ, டெக்ஸ்ட் பண்ணுவா மேடம் நம்பரை? ஹலோ, ஷோர் சாட் பாக்ஸ்ல போடுவோம். சாட் பாக்ஸ்ல போடுங்க சார். ஓகே, थैंक यू. மிஸ்டர் சுகந்த், ஹலோ, கேக்குதா? கேக்கலாம். ஹலோ மேம். கிருபா மேம், ஹலோ சுகந்த் சார், we lost கிருபா மேம். ஓகே, வெயிட் பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்க. Krishna is telling something.
he has given his number, so I'll share the details. Now, Mr. Definitely, I'll talk to you. Yeah, Mr. Subrand is raising a question now. Yeah. Hello. Hello. Yeah, tell me, sir. Good afternoon. Good afternoon, ma'am. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. மேம் ஆக்சுவலி நான் ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர். நான் ஒரு 6 இயர்ஸ் போல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்கேன் சவுதி பேஸ்ட் கம்பெனில. ஸோ எங்க கம்பெனி என்னன்னா இந்த ரிஃபைனரிஸுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இங்க தமிழ்நாட்டுல பண்ணா அதுக்கு ஃபண்டிங் கிடைக்குமா மேடம்? இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ்ல நீங்க வந்து ஏதாவது இது வச்சிருக்கீங்களா? எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா சர்வீஸ் செஞ்சுட்டு? ஆக்சுவலி இது ஃபுல் ஸ்டார்ட் அப் எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல ஆன்லைன் சர்வீஸா? போய் நேரா ஆன் தி ஸ்பாட் இந்த சர்வீஸ் வந்து நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஆன் தி ஸ்பாட் போய் பண்ணுவீங்க? ஃபேக்டரியில போய் ஆன் த ஸ்பாட்ல பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் இல்ல ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் வச்சு கெமிக்கல் கிளீனிங்லாம் பண்ணுவாங்க பெரிய பெரிய பாய்லர்ஸுக்கு. அப்புறம் டீகண்டாமினேஷன் ரிஃபைனரி வந்து ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ண மாதிரி இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரோ கார்பன் நியூட்ரலைஸ் பண்றது இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் ஒர்க் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ஏதாவது மிஷின் வாங்கிட்டு பண்ணீங்கன்னா பண்ணுவோம் சார். வெரி சர்வீசிங் பண்ண மாட்டோம். இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடா நீங்க ரிப்பேர் பண்றதுக்கு சர்வீஸ் மிஷின்ஸ்னாக்க கண்டிப்பா வீட்டுக்கு ஆகும். ஓகே மேடம். சோ அதுக்குள்ள எக்யூப்மென்ட்க்கு நம்ம வந்து ஃபண்ட் எடுக்கலாம் இங்க இருந்து. ஓகே. ஆமா, டெஃபினட்டா எடுக்கலாம். ஃபண்ட் எடுக்கலாம். ஓகே மேடம். Thank you very much. ஓகே. Yeah, Nisha, next question, ma. Miss Vasanthi. Vasanthi, madam. Madam. Yeah, Vasanthi, telling me. Am I audible? I'm from Sri Sakti Institute of Engineering and Technology, ma'am. We have an e-cell supporting the startups and MSMEs. And the question which was raised by Mr. Sangara Pandian, you are ready to help him in creating the value-added products in agriculture, because we are guiding the startups and MSMEs in agricultural technology and also in value addition. In this regard, we require your collaboration also, ma'am, because we are project reports also for providing the entrepreneurs, budding entrepreneurs, and also established entrepreneurs and entrepreneurs. You help in preparation of project reports, huh? Project reports and also in incubation, ma'am. Incubation also. Okay. Incubation just give the number. I will take up any person. I can refer you also. Okay, madam. 9500. Okay, ma'am. 95. Oh. 00. Okay. 900. Okay. 835. Okay, I will get in touch with you. Thank you. Okay, your good name. What you told me your name? Vasanthi. No? Vasanthi. Yeah. I'll get back to you. If any person asks me, definitely I'll refer your name. Sure, ma'am. And we will also contact your office in Coimbatore also. We will contact. Definitely. Yes, Nisha. Any other question, ma? Can another 3 people raise their hands? We have time for another 3 questions. Mr. Narayanan. Hello. Yeah, good afternoon, sir. Tell me. Yeah, good afternoon. Thanks, madam. Thanks for the information what you've given. It's very useful. My question is like, right now, like we have a unit in Chennai, which makes compostable solutions, basically based on compostable materials. We are now looking for doing some more R&D work. Okay. So for that, like, is there any funding? R&D work, what type of assistance you require, sir? What is the exact requirement? That component goes to which area? Actually, right what now, is like we are so we replace all the polythene plastics. You would have heard this compostable solutions, which is all low film films. Right now, like it's all used only for secondary packaging, like carry bags and extra bags, etc. Now we are trying to do something on primary packaging.
which is difficult doing in a compostable material. What do you Because it has think for got that? some. What do you think? Can you hear me now? No, what do you require for that? We need like kind of special R&D setup, and then like kind of looking to get like multiple materials from international components, and then like kind of look for getting a new product out of that. So it would for us, I think it looks like, I think we would need like close to a crore, 75 1 lakhs crore. to 1 crore. So, yeah. Okay. Right now, where you are operating? In Chennai? Chennai, Vanagaram, yeah. Vanagaram. Okay. Just can you call me personally, sir, after this session? I will go about in detail. Okay, you contact me Sure. in person, sir. Okay, thanks a lot, ma'am. Nisha? Yes, ma'am. Yes. So most of the we are running out of time, ma'am. So some next questions one. have been raised apart from faculties, college faculties, and everyone. So for them, what is generic question? So if they have to apply, will prototype has to be developed, or can they apply for all these schemes as a professional? Students, can they apply? PhD students. So in generic, they have asked, and in the academic point of view, ma'am. So what do you have a take for that? Right now, we are not accommodated such kind of proposals. See, that is for a specific purpose only they'll be requiring assistance. So our TIC is only for industries, Nisha. Okay, only for professional development of industries. Okay. Okay, ma'am. So they have to get a small loan from bank only. Okay. We are for only for setting up of industry, a new unit or existing going for expansion, modernization, or verification. Okay, ma'am. Ma'am, so we are running out of time and there are many questions, and we did accept that we have some technical issues from our end. So ma'am, if it's okay, can I share your email ID and the number that you shared? Email ID you can share. Then website also address also. I gave you my card. No, once again I'll pass it to you through WhatsApp. Sure, ma'am. You can share the address also. Okay, so to all the participants, I really thank you for bearing with us in spite of the technical glitch. So as ma'am insisted, I'll be sharing her card to every one of you, and the feedback link will also be shared through the email. So whatever you have, the queries you want to take it to the TIC also, you can directly take it to it. So thank you once again for everyone. Yeah, thank you. Thank you, Tisha. Only thing is, finally, if you have one small thing I want to put forth, any project you come to TIIC, we will take up the proposal. Okay. We have special schemes, special grants, and definitely you will also grow. Okay. I wish you all the best on behalf of TIIC to become an entrepreneur, successful entrepreneur. And thanks TIIC for organizing this amidst lockdown. And this I hope this will be useful to you. Thank you so much, ma'am. On behalf of Parvez sir and the team, I thank you for accepting our invitation, and even the queries that we get through from startups also, we will be connecting to you, ma'am. Thank you once again for accepting me, ma'am. Okay, I'm ending the webinar now. Thank you, everyone.